பப்பி எடுக்கிறதுக்கு பெரம்பலூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. பெரம்பலூர் தானே? ஆ, 2 பப்பியுமே எடுத்துகிட்டு போகிறோம். அவங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி தம்பிகளுக்கெல்லாம் பை சொல்லிடு. பைனே துணி குளிர் மழை. என்னது குளிர் நடுங்குறாங்க. கார்ல தான் வந்திருக்காங்க, அதனால பிரச்சனை இல்லை. நீட்டாக அப்படியே கொஞ்சம் வாமா கொண்டு போய்க்குவாங்க. பப்பி வந்துட்டு ஒன்று டெலிவரி கொடுக்க கிளம்பிட்டோம். மழை, நல்ல மழை. காரா பைக்கா? காரா. ஆ ரைட் ஓகே சார். இப்போல்லாம் கிழிச்சு போட வேணாம், அங்கே போட்டுக்கலாம். அந்த இண்டிகேட்டர் போட்டிருக்கிற வண்டின்னு தான் நினைக்கிறேன். மழை. ஏன்னா இவனுக்கு காடு சீக்கிரம் தூக்கிடும். பாதி தூக்க ஆரம்பிச்சு தெரியுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், தூக்கிற சீக்கிரம். அவனை கொஞ்சம் லேட்டாக தூக்கும். டெய்லி வந்து இது வரைக்கும் கட் பண்ணோம். வளர்த்தியா கிளி? என்ன பேப்பர் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கா? அதுதான் இந்த அக்கா அதை இப்போ வரைக்கும் கொடுத்து தெரியல. இதை மட்டும்தான் கொடுத்தியா? வேற எதுவும் பேப்பரை கொடுத்தீங்களா? அந்த பின் அதில் இருக்கும், அதை எடுத்துரு. நல்ல பேப்பரா? ஓகேவா? அந்த பப்பியா உன் கையில் உள்ளதா? மெதுவா. கையில் தான் பிடிச்சிக்கிறாங்க. மழை வேலையா? சிக்கிடி சிக்கிடி குட்டி, சிக்கிடி குட்டி, மழையில் நினைற நீ. பப்பியை வந்துட்டு இன்னொரு பப்பியை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இன்னொருத்த வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கான். தூரத்துலேருந்து வந்ததுனால நாங்களே வந்து கொஞ்சம் தூரம் வந்து பப்பியை கொடுத்துட்டு, ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் மறுபடியும் அவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிரும். அதனால சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதி தூரம் போய் கொடுக்கலாம், கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து பப்பியை கொடுத்துட்டு இப்போ நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். பார்த்துட்டு வரோம். கூட இருந்த பையனை காணோமே, என் அண்ணனோ தம்பியோ காணாமே அப்படின்னு சொல்லிட்டு.